அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் பல்லி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குறிப்பிட்டு பல்லி பூஜாரியில் இருந்தால் ஒரு பலன், நம்ம வீட்டு வாசலில் இருந்தால் ஒரு பலன், பல்லியை நம்ம செவுத்தில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பலன், அந்த பல்லி என்ன திசையில் இருக்குது, என்ன திசையை பார்த்து சத்தம் எழுப்புது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலனே மாறுபடுமா. எப்படி இந்த பல்லி நம்ம மேலே விழுக்கும்போது நம்ம கையில் விழுந்தா, இடது கையில் விழுந்தா ஒரு பலன், வலது கையில் விழுந்தா ஒரு பலன், தலை மேலே விழுகும்போது அப்படின்னு மாறி மாறி சகுனங்கள் சொல்கிறாங்களோ, அதே போல தாங்க பல்லி நம்ம வீட்டில் இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் மாற்றம் வரும். குறிப்பாக பூஜை அறையில் பல்லியாக அடிக்கடி பார்க்குறீங்க, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீடுகளில் சகஜமாக பல்லிகளை பார்த்துருப்பீங்க. வீட்டில் பூஜை அறையில் பார்த்தேன் நான், ஒரு சிலர் சொல்லுவாங்க நம்மளுடைய சேனல் கமெண்ட்லேயே, நான் பீரோவுக்கு பின்னாடி பார்த்தேன், எங்கள் வீட்டு கண்ணாடியில் இருந்தது, எங்கள் மூதாதையருடைய அதாவது எங்கள் முன்னோர்களுடைய படத்தின் மேலே நான் இந்த பல்லியை பார்த்தேன், அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருக்குது அல்லது நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை சொல்லணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் மகாலட்சுமியை போற்றி போற்றி என்ற வாசகத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டு பூஜை அறையில் பல்லி இருந்தால் அது வாஸ்து சாஸ்திரத்தின்படி நல்ல சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது லக்ஷ்மி தேவியினுடைய அம்சமாக இந்த பல்லியே சொல்கிறாங்க. அப்படி லக்ஷ்மி தேவியினுடைய அடையாளமாக நம்பப்படுறதால கண்டிப்பாக இந்த பல்லி செல்வ செழிப்போடு நம்ம செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறதுக்கு இந்த பல்லிகள் நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு காரணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னதான் சொன்னாலும் நம்ம வீட்டில் திடீர்னு இந்த பல்லி இறந்து போகிறத பார்க்குறோம், அல்லது வால் துண்டாக இருக்கிறது பார்ப்போம். இந்த மாதிரி ஏதாவது பார்க்கும்போது ஒரு அபசகுணம் நடக்குமோ, நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிலாம் போட்டு குழம்பிப்போம். இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னென்ன பலன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதோடு உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது, அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சரி, நாம் மேலும் என்னெல்லாம் சொல்கிறாங்க, பூஜை அறையில் பல்லி இருக்கிறது நல்ல சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க, செல்வத்தை அதிகரிக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பூஜை அறையில் பல்லி இருந்தால் சத்தமிடுதா சத்தமிடலையா இதை நீங்கள் கவனிக்கணும். அப்படி சத்தமிடும்போது கண்டிப்பாக அது மிக பெரும் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பூஜை அறையில் பல்லி இருக்கிறது நல்ல சகுனமே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இனிமேல் அந்த பல்லி எப்போ எந்த திசையை பார்த்து சத்தமிடுது அப்படின்லாம் கவனித்து பாருங்கள். அப்படி சத்தமிடும்போது நாம் அந்த பல்லியை தலை குனிந்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். அந்த திசையை பார்த்து, கடவுளே எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடணும், எனக்கு இது நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது நாம் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுறதுக்கான சமமாக சொல்கிறாங்க. அதனால் பல்லி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அந்த திசையை பார்த்து நீங்கள் வணங்கி கொள்ளுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். பல்லிகள் லக்ஷ்மி தேவியினுடைய அடையாளம் அப்படின்னு பார்த்தோம். பூஜை அறையில் பல்லி இருந்தால் அது வீட்டில் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது. இதே போல் பூஜை அறையில் பல்லி இருப்பது நிதி சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். அதே போல் சில பேர் பல்லி உடலில் விழுவதை பற்றியும் பலன்கள் சொல்கிறாங்க. உதாரணமாக இடது கையில் அல்லது இடது காலில் பல்லி விழுந்தால் அன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. வலது கையில் வலது காலில் விழுந்தால் உடல்நல பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லி விழுந்த இடம் மற்றும் அதனுடைய சத்தம் ஆகியவற்றை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க. இப்படி இந்த பல்லிகள் பூஜை அறையில் இருக்கிறத வச்சு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இதெல்லாம் நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு மேலும் பல்லிகள் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பல்லிகள் வீட்டு சுவற்றில் சண்டையிடுவது கூட ஒரு நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக நம்ம வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கிறதுக்கு இந்த பல்லிகள் சண்டையிடுவது நமக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மோசமான அறிகுறியாக கூட சொல்கிறாங்க. நம்ம வீட்டின் முன்பு பல்லியை பார்ப்பது தோஷம் இல்லை அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. இது பணத்தினுடைய வருகையை குறிக்குது அப்படின்னு சில பேர் நம்புகிறாங்க.
நம்ம வீட்டில் தினமும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் நாம் இந்த பல்லிகளை பார்க்குறோம் அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பல்லிகள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கும்போது நீங்கள் இது மாதிரியான உங்களுக்கு இது மாதிரி தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் பல்லி பார்க்கும்போது நம்ம அது ஒரு குலதெய்வத்தினுடைய அடையாளமாகத்தான் பார்க்குறாங்க. அதாவது குலதெய்வத்துக்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வேண்டி இருக்கோம், ஆனால் அது நடக்கலை அப்படின்னு சில பேர் வருத்தப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பல்லிகளை அடித்து வெளியில் விரட்டுறது, இந்த மாதிரிலாம் துன்புறுத்துறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. பல வீடுகளில் பல்லி நடமாட்டம் இருக்கும், பல்லி இல்லாத வீடே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக ஓரிரு பல்லியாவது நம்ம வீடுகளில் இருக்கணும், அதுதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் பல்லியை துரத்துறதுக்கான சில மருந்து அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க, ஆனால் அது சுத்தமாக துரத்திட்டோம் அப்படின்னா அது வீடே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக ஓரிரு பல்லியாவது நம்ம வீட்டில் இருக்கணும், அப்போ தான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே போல் அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பல்லி நடமாடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையாகவே சொல்கிறாங்க. அதாவது ஒரு கெட்ட சக்தி, துர்சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் அந்த தெய்வத்தினுடைய நடமாட்டம் இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய வீட்டில் பல்லி இருக்கிறது அப்படின்னா அதை அப்படியே விட்டுடுங்க. உணவுப் பொருட்களில் மட்டும் அது விழாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இருக்கக்கூடிய பல்லியை அடித்து கொன்று வெளியில் தூக்கி போடுறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப பாவம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில், பூஜையறையில், சாமி படத்துக்கு பின்னாலெல்லாம் பல்லி இருக்கும், ஆனால் அது சத்தம் எழுப்பாமல் இருக்கும். இப்படி நம்ம வீட்டில் பல்லி இருந்து அது சத்தம் எழுப்பலை அப்படின்னா என்ன செய்யலாம்? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நினைத்து நம்ம வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பித்தா 5 வாரம் வெள்ளிக்கிழமை இதே போல் நாம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பல்லி சத்தம் போடுறது துவங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வத்தினுடைய ஆசையும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் சில நல்லது கெட்டதை சிந்திக்கும் போது சில முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாறும்போது பல்லி சத்தம் போடும். அப்போது நம்ம அறியாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இந்த வேலையை நம்ம செய்தால் சரியாக வரும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கூட எடுப்போம். அதே போல் இப்படி பல்லியினுடைய சத்தம் நமக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்பணும். பல்லி சத்தம் போடாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் கவலை வேண்டாம், பால் சாம்பிராணி தூபம் போடுங்க. பல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், அது நம்ம வீட்டுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பல்லியும் நம்மளுடைய வீட்டில் நடமாடக்கூடிய ஒரு தெய்வம் தான் என்ற தகவலோடு இதை நான் சொல்லிக்கிறேன். இப்படி அந்த தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாயில்லா ஜீவன் எப்போதுமே நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். இதில் குறிப்பாக பல்லிகளும் காகங்களும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சகுனங்கள் பார்க்குறது உண்டு. காலகாலமாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை இந்த வாயில்லா ஜீவன்கள் தன்னகத்தை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வாயில்லா ஜீவன்கள் வாங்கி கொள்ளுமா? நம்ம வீட்டுக்கு ஒரு துன்பம் வரும் சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நாய், பசு அல்லது பறவை அல்லது ஏதாவது ஒரு உயிரினம் நம்ம வளர்க்கும் போகக்கூடிய ஒரு வாயில்லா ஜீவன் நமக்காக உயிரை விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அனுபவத்திலும் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கும் நமக்கும் எப்போது ஒரு பந்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல தான் இந்த பல்லியும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது சொல்லக்கூடிய சக்தி இந்த பல்லிக்கு உண்டு அப்படிங்கிறது காலகாலமாக நம்பப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் பல்லி இருக்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். குறிப்பாக பூஜை அறையில் இப்படி பல்லிகள் இருக்கிறதால என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நன்றி வியூவர்ஸ்.